ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ குரு ராகவேந்திராய நமஹ. ஆஞ்சநேய சுவாமினே நமஹ. எனது ஜோதிட ஆசான்கள் அனைவரையுமே இந்த ஒரு நேரத்தில் வணங்கி, எனதருமை குருநாதர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களையுமே வணங்கி, நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நல்ல பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். அந்த விஷயத்தில் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இருக்குது அந்த ஆசை. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும், நான் பண்ணிகிட்ருக்கிறதுல லாபத்தை நிறைய சம்பாதிக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து செய்து வர அந்த விஷயம் நமக்கு கைகூடுமா அப்படிங்கிறத பார்க்கணும். சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு டக்குன்னு நடந்துருங்க, சில விஷயங்கள் தொடர்ந்து செய்ய அதனுடைய அந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு தாந்திரீகமான ஒரு பரிகாரம், மாந்திரீகம், தாந்திரீகம், தெய்வ வழிபாடு, நிறைய விஷயங்களே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம தாந்திரீகமான ஒரு பரிகாரம் பார்க்குறோம். ஒரு வெற்றிலை போதுங்க உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. வெற்றி தரும் இலை வெற்றிலை இல்லையா, தாம்பூலம் அப்படின்னு சொல்கிறோம். வெற்றிலையில் மகாலட்சுமி இருக்கா, துர்கா தேவி இருக்கா, சரஸ்வதி தேவி இருக்கா, நாகவல்லி அப்படின்னு சொல்கிறோம். நாகவல்லி அப்படின்னு பேரத்துக்கு. அப்போ நமக்கு ஒரு வெற்றிலை போதுமானது இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு. ரொம்ப 3 பொருட்கள் தான் நமக்கு இதுக்கு தேவை. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்துருவோமா? ஒரு வெற்றிலை, தேங்காய் எண்ணெய், பச்சைக்கற்பூரம். ஒரு வெற்றிலை, தேங்காய் எண்ணெய், பச்சைக்கற்பூரம், இந்த 3 மாத்திரம் இருக்கணும். ஒரு தாம்பாளத்தட்டு, சின்னதாக ஒரு பித்தளை தாம்பாளத்தட்டு, இது இருந்ததுன்னா இந்த பரிகாரத்துக்கு போதுமானது. அப்போ அந்த தட்டின் மேலே முதல் வெத்தலையை, இப்போ தட்டு இருக்குது தான் தட்டு, இதுக்கு மேலே வெத்தலையை முதல் வைங்க. தலைகீழாக வைக்கணுமா நேராக வைக்கணுமான்னு நேராக அப்படி வைக்கணும், சரியா? தலைகீழாக வைக்கக்கூடாது. அந்த வெத்தலை மேலே ஒரு பச்சைக்கற்பூரத்தை வைங்க. அந்த வெத்தலை மேலே ஒரு பச்சைக்கற்பூரத்தை வைங்க. அந்த பச்சைக்கற்பூரத்து மேலே ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விடுங்க, ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெயை விடுங்க. விட்டுட்டு கற்பூரமெல்லாம் நம்ம ஏற்றுற மாதிரி அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி விடவும். ஏற்றி இப்படி தீபம் மாதிரி ஏற்றும் பொழுது நான் அதை எரிஞ்சிட்ருக்கணும். அந்த பச்சை கற்பூரம் எரிந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் வேண்டுதல் பண்ணணும். உங்கள் தெய்வத்திடம், குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் தெய்வத்திடம் வேண்டுதல்களை நம்ம வைக்கணும். அந்த பச்சை கற்பூரம் எரிஞ்சிட்ருக்கணும், எரிஞ்சு அணையிற வரைக்கும் நீங்கள் வேண்டுதல் பண்ணணும். அது ஒரு 5 நிமிஷம் ஆகலாம். வச்சிங்கன்னா தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து வர, முதல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எதிர்மறை சக்திகள், நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், எதிர்மறை ஆற்றல்களெல்லாம் நீங்கி வீட்டில் முதல் பாசிட்டிவ் எனர்ஜி வரும், நேர்மறைகள் வீட்டில் வரும். இதை நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையும் இதே மாதிரி பண்ணலாம். தொழிலிடத்துலையும் இந்த எதிர்மறையாக இருக்கக்கூடிய என்னமோ சுற்றி சரியில்லைங்கன்னு சொல்கிறோம் பாருங்கள், அப்படி சுற்றி சரியில்லாத விஷயங்களெல்லாம் அது சரி பண்ணி கொடுக்கும். வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றி தரக்கூடிய இலை. தேங்காய் எண்ணெய்ங்கிறது தடைகளை நீக்கும். பச்சை கற்பூரம் மகாலட்சுமியினுடைய அம்சமாகவே அருள் தரக்கூடியதாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை, இந்த ஒரு வெற்றிலை போதுங்க, வெற்றிலையில் பச்சை கற்பூரம் வச்சு ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம், வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மாற்றங்களை நிகழ்த்தி கொடுக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்க. என்ன இதெல்லாமா அப்படின்னு தோணும், பண்ணி பாருங்க. சில விஷயங்களை செய்து பார்க்கும் பொழுது தான் அதோட பலன்கள் நமக்கு தெரியும். அப்போது பலவிதமான மாற்றங்களை இந்த வெற்றிலையே போரும். ரொம்ப சிம்பிளான பரிகாரம், இதை முயற்சித்து பாருங்கள். அதே மாதிரி நமக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். எதை தொட்டாலுமே நமக்கு நஷ்டம், கவலை, முன்னேற்றம், இதுவும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய விஷயந்தான். காசு ப்ராப்ளம் அப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. எதை தொட்டாலும் நஷ்டம், எதை தொட்டாலும் கவலை, முன்னேற்றம் இல்லை, காசு ப்ராப்ளம், பணம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு சாம்பிராணி புகை நம்ம வீட்டில எல்லாம் போடுவோம், தொழில் ஸ்தானத்துல எல்லாம் போடுவோம் இல்லையா? புகை போடுறது வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை போடுவோம். அப்படி இந்த சாம்பிராணி புகை போடும் பொழுது ஒரு கற்பூரவல்லி, அந்த காலத்துல எல்லாம் வீட்டிலே வளர்த்துட்டு இருந்தோம். நீங்கள் நிறைய செடிகளை நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த கற்பூரவள்ளி இலையும் அந்த சாம்பிராணி
காமிக்கிறீங்க இல்லையா, அந்த நெருப்பில் போட்டு நீங்கள் ஃபுல்லாக வீடு முழுவதும் காமிச்சிங்கன்னா திருஷ்டி தோஷங்கள் நீங்கும். அதே மாதிரி எதிர்மறை ஆற்றல்களெல்லாம் விலகும். அப்போ நம்ம இந்த புகையை போட்டுட்டு கூட அந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதே போல் இது 3 வெள்ளிக்கிழமை போட்டு பாருங்கள். இந்த சாம்பிராணியோட கற்பூர வெள்ளி இலையை உபயோகப்படுத்தி 3 வெள்ளிக்கிழமைகளுக்கு புகை போட்டு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். பணத்தட்டுப்பாடு நீங்கும், ஆரோக்கியம் சீராகும். அதே மாதிரி ஆசைப்பட்ட வேலை ஏன்னா நான் விரும்பக்கூடிய வேலை அல்லது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கற்பூர வெள்ளி இலை 9 இலைகளை எடுத்து 9 இலையை மாலையாக கோத்து புதன்கிழமை அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு புதன்கிழமை அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு போய் இந்த மாலையை தொடர்ந்து ஒரு 7 வாரங்கள் 9 வாரங்கள் தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு இந்த 9 கற்பூர வெள்ளி இலையால் மாலை கோற்று விநாயகருக்கு போட்டு வர உங்களுக்கு வேலை கிடைக்காம வேலையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கி வேலையை தரும். இந்த கற்பூரவள்ளி இலைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. முதல் சாம்பிராணியில் கற்பூரவள்ளி இலையை ஒன்றை போட்டு வீடு மற்றும் தொழில் ஸ்தானத்தில் காமிங்க, எதிர்மறைகள் நீங்கும்னு சொன்னோம். வேலை கிடைக்கிறதுக்கு விநாயகருக்கு கற்பூரவள்ளி இலையில் 9 இலை மாத்திரம் தான் எடுக்கணும். 9 மாலையாக கோத்து விநாயகருக்கு புதன்கிழமை அன்னைக்கு போட்டுட்டு வாங்க. வேலை கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்லதொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.